இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டிசி சர்க்யூட்ஸில் பேசிக் டேர்ம்ஸும் ஓம்ஸ் லா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் அடிப்படையான ரொம்ப முக்கியமான விதின்னு கூட சொல்லலாம். ஓம்ஸ் லா அது இன்றைக்கி பார்க்க போகிறோம். கரண்ட்னா என்ன? டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இந்த இடத்துல சார்ஜஸ்ங்கிறது எலக்ட்ரான்ஸை குறிக்குது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கூட சொல்லலாம். டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் கரண்ட். இந்த கரண்ட்டோட சிம்பிள் ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கரண்ட்டோட யூனிட்டு சார்ஜ் பர் செகண்ட். சார்ஜ் பர் செகண்ட் இல்லைன்னா ஆம்பியர். ஆம்பியருங்கிறது இந்த விஷயத்தை சொன்ன சயின்டிஸ்டோட பேர் ஆம்பியர் அப்படின்னும் கரண்ட்டோட யூனிட்டை சொல்லலாம். இப்போ இந்த டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸை ஒரு கண்டக்டரில் சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு செகண்ட்லையும் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கல் ரீதியாக ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் I is equal to Q divided by T. இது டிசி சர்க்யூட்ஸுக்கு மட்டும்தான், டிசி சப்ளைக்கு மட்டும்தான். டிசி சப்ளையில் வோல்டேஜ் எந்த நேரத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டயத்தை பொறுத்து வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது. இன்கேஸ் ஆஃப் ஏசி சப்ளை ஒவ்வொரு டயத்துலையும் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஏசி சப்ளை வர்றப்ப ஸ்மால் ஐயில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸ்மால் I is equal to dq divided by dt. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எந்த டயத்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 1 செகண்டில் ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகும், 2 செகண்டில் வேறு சார்ஜ் ஃப்ளோ ஆகும், 3 செகண்டில் வேறு சார்ஜ் ஃப்ளோ ஆகும். அப்போ குறிப்பிட்டு ஏதாச்சும் ஒரு செகண்டில் எவ்வளோ சார்ஜ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னா அந்த டயத்தில் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு சார்ஜ் கிடைக்கும். இப்படி கரண்ட்டை மேத்தமெட்டிக்கல் ரீதியாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரி, அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், ஷார்ட் ஃபார்மில் EMFன்னு சொல்லலாம். Electromotive force is used to maintain the potential difference in a circuit. இப்போ இது ஒரு சர்க்யூட்டில் சின்ன சர்க்யூட் வரைஞ்சி சொல்கிறேன். இன்கேஸ் இது ஒரு லோடுன்னு வச்சுக்கிடுமே. ஒரு பேட்ரி. சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பேட்ரி மூலியமா சார்ஜ் இந்த லோடு வழியாக வரணும். ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தானே கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பேட்ரி, இந்த பாசிட்டிவ் பிளேட் மூலியமா ஒரு சார்ஜ் இந்த இடத்துல இருந்து இந்த லோடுக்குள்ளே போகுது. இந்த பாயிண்டில் இந்த சார்ஜோட கூலும் எனர்ஜி, இந்த சார்ஜோட எனர்ஜின்னு சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் பிளேட்லேருந்து ஒரு சார்ஜ் வெளியே வருது, இந்த இடத்துலேருந்து உள்ளே போகுது, இந்த லோடுக்குள்ளே போகுது. லோட் என்டர் ஆகிறப்ப அந்த சார்ஜோட எனர்ஜி 4 கூலுமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகுது, லோடுக்குள்ளே போகுது, திருப்பி வெளியே வருது. பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் பிளேட்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ இந்த ஒரு சார்ஜுக்கு எனர்ஜி 4 கூலும்னு சொல்கிறோம். இந்த லோடுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றப்ப 4 கூலும் இருக்காது. இந்த நெகட்டிவ் பிளேட் வர்றப்ப 0 ஆயிரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 4 கூலுங்கிறது இந்த நெகட்டிவ் பிளேட்டை அட்டைன் பண்ணுறப்ப 0 ஆயிடுது. எனர்ஜி லாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளோட வீட்டில் எல்லாம் ஃபேனு லைட்டெல்லாம் ஓடி முடிச்சப்பறம் அதை தொட்டு பார்த்திங்கன்னா உஷ்ணம் இருக்குது. அப்போ இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி ஹீட்டாக மாதிரி வெளியே போயிடுது. இதை தான் இங்கே இந்த சர்க்யூட்டில் நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு கூலும் ஒரு சார்ஜு இந்த லோடுக்குள்ளே போகிறப்ப அதோட எனர்ஜி 4 கூலுமாக இருந்துச்சு.
லோடு வெளியே வந்து இந்த நெகட்டிவ் பிளேட்டுக்குள்ளே வர்றப்ப அதோட எனர்ஜி 0 ஆயிடுச்சு. அப்போ எனர்ஜி இங்கே லாஸ் ஆகுது, வோல்டேஜ் ட்ராப் நடக்குது, அதுக்கு அதான் அர்த்தம். அது ஹீட்டாக மாதிரி வெளியே போகுது. சரி, இப்போ இந்த பேட்ரி இந்த இஎம்எஃபோட வேலை என்னென்னா, இந்த இஎம்எஃப்னா என்ன அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேட்ரி ஹேஸ் 4 EMF. எப்படின்னா, if the battery supplies 4 joules of energy, the battery supplies 4 joules of energy per coulomb. கூலும்ங்கிறது சார்ஜை குறிக்குது. ஒவ்வொரு சார்ஜுக்கும் 4 joules of energy கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பேட்ரி. அப்படின்னா இந்த பேட்டரிக்கு 4 EMFன்னு சொல்ல முடியும். இதுதான் இந்த இஎம்எஃபோட டெஃபனிஷன். Electromotive force is used to maintain the potential difference in the electrical circuit. சரியா? அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ங்கிறது the difference in the potential of two charged bodies is called potential difference. உதாரணத்துக்கு இது ஒரு சின்ன சர்க்யூட்டில் சொல்லலாம். இதோட சிம்பல் V, unit joule per coulomb or volt. Potential difference oda unit joule per coulomb or volt. The difference in the potentials of two charged bodies is called potential difference. அப்போ ரெண்டு எண்டு, ஒரு எண்டு ஹையர் பொட்டன்ஷியல், இன்னொரு ரெண்டு லோயர் பொட்டன்ஷியல். இந்த ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல்ங்கிறது மேடு பள்ளம்னு வச்சுக்கலாம். தண்ணி மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு வருது. இப்போ இது ஒரு சர்க்யூட்டில் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிடுவோம். அந்த சுவிட்சுக்குள்ளே 2 முனைகள் இருக்கும். 2 முனைகள் இருக்கு. ஒரு முனை ஃபேஸு. இந்த ஒரு முனையை இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு மோட்டர் இருக்குது. இந்த மோட்டருக்கு இந்த சுவிட்ச் மூலிமா வயர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது ஃபேஸ் எழுதுகிறேன். ஃபேஸ் கொஞ்சம் இழுத்து ஃபேஸ். இந்த மோட்டரோட இன்னொரு எண்டை எடுத்து இந்த சுவிட்சோட இன்னொரு முனைக்கு கொடுக்குறேன். இது நியூட்ரல். NEU நியூட்ரல். சரி, இந்த மாதிரி நம்மளோட எல்லா வீட்லேயும் கனெக்ஷன் பண்ணியிருப்போம். இது சுவிட்சு. இதை நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சை இப்போ ஆஃபில் இருக்குது. இந்த பிளேட் இங்கே போய் தொட்டுருச்சுன்னா ஆன் ஆயிரும். சரி, அப்போ இந்த ஃபேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த ஃபேஸு 220 வோல்ட்டாக இருக்கும், 220 வோல்ட்டாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் சப்ளைனா 220 வோல்ட்டு. இந்த ஃபேஸ் இந்த முனையில் இந்த மோட்ரு வழியாக வந்து நியூட்ரலில் போய் சேருது. இந்த நியூட்ரல் 0 வோல்ட்டாக இருக்கும். இந்த நியூட்ரலில் 0 வோல்ட் இருக்கும். பொட்டன்ஷியல் இஸ் 0 ஹியர். நியூட்ரலில் 0 பொட்டன்ஷியல் இருக்குது, ஃபேஸில் 220 பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ இதில் எது ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபேஸுங்கிறது ஹையர் பொட்டன்ஷியல் 220 வோல்ட். 220 வோல்ட். நியூட்ரல் 0 பொட்டன்ஷியல். அப்போ இந்த ஹையர் பொட்டன்ஷியலிருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விஷயந்தான் வோல்டேஜ். இந்த 2 முனைகளுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியதான் வோல்டேஜ். இந்த ஒரு முனை, இந்த ஒரு முனை, இந்த 2 முனைகளுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியதான் வோல்டேஜ்னு சொல்கிறேன். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் இந்த பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் 2 சார்ஜ்டு பாடிஸ் இஸ் கால்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இது ஒரு முனை, இது ஒரு முனை, இது ஒரு பாடி, இது ஒரு பாடி. இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடியது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தட் இஸ் கால்ட் வோல்டேஜ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் வந்து வோல்டேஜ். சரி, இப்போ 1 வோல்ட்னா என்ன, 2 வோல்ட்னா என்ன? நம்ம வீட்டுக்கு வர்றது 220 வோல்ட்டு. இப்போ 1 வோல்ட்னா என்ன அப்படின்னா, 1 கூலும் will give up an energy of 1 joule in moving from one point to another point. இன்னொரு படிங்க. 1 ஜூலும் 1 கூலும் will give up an energy of 1 joule. ஜூலுங்கிறது ஒர்க் டனோட யூனிட்.
இன் மூவிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். இப்படின்னா இது 1 வோல்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2 வோல்ட்டுன்னா 1 கூலுமு 2 ஜூல் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா, ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் இல்லைன்னா அப்சர்வ் பண்ணலாம். 1 கூலும் வில் கிவ் அப் எனர்ஜி ஆஃப் 2 ஜூல் இன் மூவிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் அப்படின்னா அதை 2 வோல்ட்டுன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். இதே மாதிரி தான் 2 வோல்ட்டு 3 வோல்ட்டு 220 வோல்ட்டெல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்க. 1 கூலும் வில் கிவ் அப் எனர்ஜி ஆஃப் 220 ஜூல் இன் மூவிங் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட்னா அப்போ அதோட வேல்யூ 220 வோல்ட்டு. இப்படி தான் வோல்டேஜை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சரி, அடுத்து ரெசிஸ்டன்ஸ். இது ரெசிஸ்டரோட பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். ஒவ்வொரு கலர் கோடுக்கு தகுந்த மாதிரி இதோட வேல்யூ மாறுபடும். இதை நம்ம ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் பை விச் இட் அப்போசஸ் கரண்ட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் பை விச் இட் அப்போசஸ் கரண்ட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். இதோட சிம்பல் இந்த மாதிரி இந்த சிம்பலை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதை ஓம்னு சொல்லலாம். இதோட யூனிட்டு ஓம். இந்த ஓமோட சிம்பல் தான் இப்படி நம்ம வளைவாக போட்டிருக்கோம். இதோட சிம்பல் ஓம். இதோட யூனிட் வந்து ஓம். சரியா? இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாறுபடும். உதாரணத்துக்கு காப்பருக்கு ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், மரக்கட்டைக்கு ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கிளாஸுக்கு ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ அந்த மெட்டீரியலை பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ் அளவு மாறுபடும். த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டீரியல் பை விச் இட் அப்போசஸ் கரண்ட். இதுதான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ்க்குரிய டெஃபனிஷன். இப்போ ஓம்ஸ் லா. இந்த லாவில் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வோல்டேஜ், கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இந்த மூணையும் ரிலேட் பண்ணுறதா ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா ப்ரொவைட்ஸ் தி ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த 3 பேராமீட்டரையும் ரிலேட் பண்ணுறதா ஓம்ஸ் லான்னு சொல்கிறோம். அப்படி இந்த லா என்ன சொல்லுது? அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். முக்கியமான வார்த்தை இது, அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த ரேஷியோ பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த 2 ends ஆஃப் த கண்டக்டர். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும்னாலே 2 முனைகள் வேணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். த ரேஷியோ பிட்வீன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த 2 ends ஆஃப் த கண்டக்டர் அண்ட் த கரண்ட் த்ரூ இட் இஸ் கான்ஸ்டன்ட். இன்னொருக்கு படிக்கிறேன். At constant temperature, the ratio between potential difference across the 2 ends of the conductor and the current through it is constant. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீதியாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, R resistance is equal to voltage divided by I. வோல்டேஜ் டிவைட் பை ஐ. இந்த ஓம்ஸ் லாக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத சொல்லணும். டெம்பரேச்சர் நிலையாக இருக்கிறப்ப தான் இந்த லா வேலை செய்யும். டெம்பரேச்சர் கூடிச்சினாலோ இல்லை குறைஞ்சிச்சினாலோ ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓம்ஸ் லாவில் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த ஓம்ஸ் லாவை வேறு ஃபார்மில் எழுதலாம். V is equal to IR அப்படின்னாலும் ஓம்ஸ் லாவை தான் குறிக்கும். I is equal to V divided by Rனாலும் ஓம்ஸ் லாவை தான் குறிக்கும். அப்போ இந்த 3 பேராமீட்டர் இப்படி தான் நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஏதாச்சும் 2 பேராமீட்டர் தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு பேராமீட்டரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல வோல்டேஜும் கரண்ட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சிச்சுன்னா வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபார்மில் நம்ம ஓம்ஸ் லாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ
இப்போ பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பை அஷ்ஃபக் ஹுசைன் இந்த புக்கை பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, சில முக்கியமான பேசிக் டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். வோல்டேஜ்னா என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட யூனிட் தான் வோல்டேஜ். கரண்ட்னா என்ன, டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ், அதை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொன்னோம், அதோட யூனிட் ஆம்பியர். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் என்ன, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னாலும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலும் ஒன்றும் கிடையாது, சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. இஎம்எஃபோட வேலை என்னென்னா, ஒரு சர்க்யூட்டில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதான் இஎம்எஃபோட வேலை. இந்த மாதிரி பேசிக் டேர்ம்ஸ் பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ்னு என்னென்னு பார்த்தோம். ஃபைனலாக ஓம்ஸ் லா வரைக்கும் பார்த்துருக்கோம். அதோட இந்த செஷன் முடியுது. அடுத்த செஷனில் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.